லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. பொருள்: முதல் கலிமா பரிசுத்தமானது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு இறைவன் இல்லை. முஹம்மது நபி சல் அவர்கள் அல்லாஹு தாலாவின் திருத்தூதராக இருக்கிறார்கள். 2. கலிமா ஷஹாதத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்து லா ஷரீக்க லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள்: இரண்டாம் கலிமா உள்ளத்தால் சாட்சி கூறல். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு எந்த இறைவனுமில்லை என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு சாட்சி கூறுகிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு யாரும் இணை இல்லை. மேலும் முஹம்மது நபி சல் அவர்கள் அல்லாஹு தாலாவின் அடியாராகவும் உண்மை திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன். 3. கலிமா தம்ஜீது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். பொருள்: மூன்றாம் கலிமா தூய்மைப்படுத்துதல். அல்லாஹ் பரிசுத்தமானவன். மேலும் எல்லா புகழும் அல்லாஹு தாலாவிற்கே உரியன. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு இறைவன் இல்லை. மேலும் அல்லாஹு தாலா மிகப்பெரியவன். பாவத்தை விட்டும் தவிர்த்துக் கொள்ள சக்தியும் நற்காரியங்கள் புரிவதற்குரிய திறனும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே ஒழிய இல்லை. அவன் மிக உயர்ந்தோனும் கண்ணிய மிக்கோனுமாக இருக்கிறான். 4. கலிமா தவ்ஹீது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வஹுவ ஹய்யுல் லா யமூத்து பியதிஹில் கைரு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள்: நான்காம் கலிமா ஒருமைப்படுத்துதல். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. எல்லா அரசாட்சிகளும் அவனுக்கே உரியன. புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியன. அவனே படைப்பினங்களை உயிர்ப்பிக்கவும் மரணிக்கவும் செய்கிறான். அவன் என்றும் நிலைத்திருப்பவன். நலம் அனைத்தும் அவன் கைவசமே உள்ளன. அவன் எல்லா பொருள்களின் மீதும் சக்தி வாய்ந்தவன். 5. கலிமா ரத்துல் குஃப்ர். அல்லாஹும்ம இன்னி அதுபிக்க மின் அனுஷ்ரிக்க பிக்க ஷையப் வன அஃப்லமு பிஹி வஸ்தக்ஃபிருக்க லிமா லா ஃபமு பிஹி துப்து அன்ஹு வதபரத்து மினல் லக்ஃப்ரி வஷிர்கி வல்மாசி குல்லிஹா வஸ்லம்து வாமந்து வகுலு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதன் ரசூலுல்லாஹி. பொருள்: ஐந்தாம் கலிமா இறைமறுப்பை நீக்குதல். யா அல்லாஹ், நான் அறிந்தவனாக இருக்கும் நிலையில் உன்னை கொண்டு எந்த வஸ்துவையும் இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். நான் அறியாமல் எக்குற்றம் என்னில் நிகழ்ந்ததோ அதற்காக உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அக்குற்றத்தை விட்டும் நான் தப்பா செய்து இனி ஒருபோதும் அதை செய்வதில்லை என்ற உறுதியுடன் மீண்டேன்.